மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சுகி சிவம் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் ஆன்மீக உரைகள்லாம் தாண்டி திமுகவுக்கு அல்லக்கை வேலை பார்க்க ஆரம்பிச்சாலும் தோணுது. இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்களை பொதுவாக ஆன்மீக தளத்தில் இருந்து பேசக்கூடிய நபர்கள் மீது நம்ம வைக்கிறது கிடையாது. இதுவரைக்கும் சுகி சிவம் அவர்கள் சம்பந்தமான எந்த விதமான எதிர்வினையும் காட்டினது கிடையாது. ஆனா நேற்று ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று பேசியிருக்காரு. அது ரொம்பவும் இரிட்டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் ஆன்மீக தளத்தில் மட்டும் நீங்க பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையும் கிடையாது. நீ ஆன்மீகத்தை தாண்டி மக்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தடயத்தை சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு முட்டாள்தனமான விஷயத்த கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு மேடையில பேசுறீங்க. அதுல அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எது இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க நாங்க புதைக்கிறதுக்கான வழக்கம் இருந்துச்சு, எரிக்கிற வழக்கம்லாம் கிடையாது. ஏன் புதைக்கிற வழக்கம் தெரியுமா? அவர் சொல்றது, நான் சொல்லல. ஏன் புதைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, பிணங்களை, அதாவது இறந்ததுக்கு அப்புறம் இறந்தவர்களை புதைக்கிற பழக்கம் ஏன் இருந்துச்சுன்னா, எங்களுக்கு சொந்தமா நிலம் இருந்துச்சுடா, இந்த நிலம் எங்களோடதுடா. சரி, வெளியே இருந்து வந்த ஆரியர்கள் இருக்காங்களே, அவங்களாம் நாடோடிகள், அவங்களுக்கு இங்க நிலம் கிடையாது, அதனால அவங்க எரிச்சாங்க, இல்ல ஆத்துல தூக்கி போய் போட்டாங்க. ஆத்துல போட்டதை புனிதம் நினைச்சு கொண்டாண்டாங்க பாருங்க, அதை நம்ம நம்ப வச்சாங்க பாருங்க அப்படின்னு ஒரு ரகமா பேசியிருக்காரு. எனக்கு என்ன புரியாத விஷயம்னா, இது எல்லாம் ஒரு திமுக காரன் பேசுறானா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, திக காரனுங்க பேசுறானா பிரச்சனை கிடையாது. ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீக தலங்கள்ல ஆய்வு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் எந்த ஆய்வும் இல்லாமல் குருட்டாம்போக்குல ஒரு விஷயத்த சொல்றது எப்படி? இது ஏன் குருட்டுத்தரமான வாதம் சொல்றீங்க? முதலாவது இவர் சொல்ற விஷயத்துக்குள்ளே வர மனித நாகரிக வளர்ச்சி இல்லையா, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, அந்த பரிணாம வளர்ச்சியில எப்படியா இருந்துச்சுன்னு பேச போய் இப்படி அறிவுத்தரமா பேசலாம்னு நினைச்சுக்கிட்டாரு. முதலாவது அவர் மட்டும் கிடையாது, எல்லா பேரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னைக்கு நீங்க ஆன்மீக தளத்தை விட்டு அறிவியல் வந்துட்டீங்களோ, அந்த அறிவியல் வச்சு 1008 கேள்விகள் ஆரம்பிக்கும். முக்கியமாக இன்றைய தலைமுறை கொஞ்சம் தேடி படிக்கிற பழக்கம் உண்டு. இப்ப தேட ஆரம்பிச்சுமா, நான் சொல்றேன் கேளுங்க, அவர் சொல்றது சரியா நான் சொல்றது சரியான்னு தேடு. அது என்ன அப்படின்னா, ரோம் ஆகட்டும் இல்லாட்டி கிரீக் ஆகட்டும், இந்த எல்லா இடங்களிலுமே இறந்ததுக்கு அப்புறம் இறந்து போன எல்லா பேருமே, வீரர்கள் ஆரம்பிச்சு அரசர் வரைக்கும் எல்லா பேருமே இந்த மாதிரி மரங்களை அடுக்கி வச்சு அதன் மீது படுக்க வச்சு கண்ணு ரெண்டுலையும் காயின் வைப்பாங்க, இல்லாட்டி வாயில காயின் வைப்பாங்க, காயின் வச்சு எரிப்பாங்க. நம்ம இதில் நெத்தி காசு வைப்பாங்களே அது மாதிரி. இந்த பழக்கம் சுமார் 2000 வருடங்களுக்கு மேலாக அங்கே இருந்த பழக்கம். சரி, புதைக்கிற பழக்கம் இல்லாட்டி எதிக்கிற பழக்கம், இந்த பழக்கங்கள் எப்ப இருந்து மனிதனிடம் இருந்துச்சு அப்படின்னா, மனிதன் ஒரு இடத்துல செட்டில் ஆரம்பிச்சால அந்த காலகட்டத்தில் உண்டு. இதோடைய பின்னோக்கி போன 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும். 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படியா புதைக்கப்பட்டார்கள் எரிக்கப்பட்டார்கள் என்ற விஷயத்தை இன்றும் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, முதலாவது அவர் எதை கேலியா பேச விரும்புறாரு அப்படின்னா, கேலியாவோ அல்லது நாகரிகமின்மையா கொண்டு போக விரும்புறாருன்னா, ஆத்துல தூக்கி போட்டு அதை போய் புரிதுன்னு சொன்னாங்க, அனாதை புணத்தாண்டு ஆத்துல தூக்கி போடுவாங்க அப்படியான விஷயத்துல அந்த டோன்ல தான் அவர் பேசுறாரு. முதலாவது என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த மனிதனுடைய நம்பிக்கைகள் இருக்குல்ல, அது என்னன்னு அவருக்கு தெரியல. இந்த ஆற்றில் தூக்கி போற விஷயம் இல்லையா, அது இங்க மட்டும் கிடையாது. இந்த நம்பிக்கைன்றது இங்க மட்டும் கிடையாது. இந்த நம்பிக்கையை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம், அது ஒரு புகட்டு. ஆனா மனித நம்பிக்கை பத்தி பேசுறேன். இந்த நம்பிக்கை இங்க மட்டும் கிடையாது. ஸ்வீடன், ஐஸ்லாண்டு, அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதோடைய நார்தர்ன் யூரோப் ஃபுல்லா இருந்துச்சு. இந்த நார்தர்ன் யூரோப் ஃபுல்லா இருக்க பழக்கம் என்ன அப்படின்னா, பொதுவாக வைக்கிங்ஸ் இருந்த காலகட்டத்தில் அந்த வைக்கிங் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, வைக்கிங் சட்டி போட்டவங்க அப்படியே இருந்தாங்க அப்படின்னு வருவாங்க. ஏன்னா இவங்க அறிவே அவ்வளவுதான். வைக்கிங்ஸ் அந்த காலகட்டத்தில் இருந்த ட்ரைப்ஸ் வச்சுக்கோங்க. அவங்க இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு முக்கியமான நடைமுறை என்ன அப்படின்னா, வீரர்கள் இல்லாட்டி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பரப்பளவை கட்டுப்படுத்துறவங்க இல்லை பாதுகாத்தவங்க, இவங்க எல்லா பேருமே இறந்ததுக்கு அப்புறம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கட்டில் மாதிரி செய்வாங்க, இல்லாட்டி ஒரு போட்டு மாதிரி செய்வாங்க, அதுல வச்சு தண்ணீர் அனுப்புற பழக்கம் உண்டு. இந்த பழக்கம் இன்னைக்கு நேற்று கிடையாது, அவங்களுக்கு ஏறக்குறைய 5000 வருடங்களுக்கு மேலாக இருந்த பழக்கம். அது எப்போ மாறிச்சு அப்படின்னா, ஆபிரகாமிக் மதங்கள் வந்ததுக்கு அப்புறம், அதாவது யூதர்கள், அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாம், இப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு. இன்னும் சொல்ல போனா 10ஆம் நூற்றாண்டு வரைக்குமே கூட, எப்படி ஜீசஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 800 வருடங்களை கூட நீங்க பார்த்தா கூட, வேகன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ப கிறிஸ்தவத்தை தழுவாத ஐரோப்பா முழுவதும் வாழ்ந்த மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பின்பற்ற நடைமுறை என்ன அப்படின்னா, பொதுவா எரிப்பாங்க, இல்லாட்டி தண்ணியில் விடுற பழக்கம்ல, இந்த பழக்கம்லாம் உண்டு. இதை தாண்டி சில பழக்கங்கள்லாம் உண்டு. ஏன் அப்படி நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, நம்பிக்கையா பார்க்கணுமே ஒளியே, அதை கேலியும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, கிண்டலும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதை ஒரு நம்பிக்கை ரீதியா பார்க்கும்போது அது எந்த விதமா மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான்னு தான் பார்க்க முடியுமே தவிர்த்து அதை வச்சு அவனை முடிவு பண்றது கிடையாது. இதை ஏன் ஸ்விக்கி சிவம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இவருடைய உள் ஆள் மனசு என்ன இருக்குன்னா, அதை கிண்டலாவும் கேலியாவும் ஏதோ நாகரிகமின்மையா அதை சொல்ல அவர் முயற்சி பண்றான்னு நல்லாவே தெரியுது. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேங்க, நம்ம இதுல இருந்து அப்படி மேல போங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம்,
அது வந்து அப்படி மேலே போங்க. இன்னைக்குமே பெரிய லெவலில் மிகவும் பழமையான சில நாகரிகங்கள் உண்டு. அதில் திபெத்தியன்ஸ் இருக்காங்களே, திபெத்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இவங்க அப்படி தண்ணியில் போடுற பழக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி காற்றுலேயே கரைஞ்சு போகணும் பாடி அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல உயரமான இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்களை பாடியை கொண்டு வச்சிருவாங்க. கழுகுலேருந்து பறவைகள் எல்லாமே சாப்பிடும். எல்லாமே சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இந்த பழக்கத்தை நீங்க எப்படி கேள்வி பண்ணுவீங்க? இதை கேள்வி பண்ணுவீங்களா, கிண்டல் பண்ணுவீங்களா? இந்த பழக்கம் திபெத்தியன்ஸ் மட்டும் கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும், பெர்சியன் இருந்து திபெத்தியனுக்கு வந்துச்சா இல்ல திபெத்தியன் இருந்து பெர்சியனுக்கு வந்தா தெரியாது. பெர்ஷியால இதுக்காகவே நம்ம எப்படி நம்ம சுடுகாடு வச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு இடத்த கட்டி வச்சிருப்பாங்க, நல்ல உயரமான இடத்த. அந்த இடத்துல போய் பணத்தை வச்சுட்டு வந்துருவாங்க. அங்கே பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடும். ஏன்னா அது பறவைகளுக்கு ஆகாரமா மாறி அது ஆகாயத்தோட கலக்கணும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. இந்த பேகன்ஸ்க்கு நான் திரும்ப வரேன். பேகன்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது பல்லுருவ வழிபாடு கொண்ட, ஏகப்பட்ட உருவ வழிபாடு கொண்ட நம்மளாகட்டும் இல்ல ஐரோப்பிய நாடுகள் ஒரு காலத்துல இருந்தாங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளும் அப்படிதான் இருந்தாங்க. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி பல்லுருவ வழிபாடு, எல்லா இடங்கள்லயும் பல்லுருவ வழிபாட்டு தெய்வங்கள் இருந்துச்சு. இவங்க எதனால எரிச்சாங்க அப்படின்னா, பொதுவாக ரோமுடைய நம்பிக்கையும் அதே தான். அது என்ன அப்படின்னா, இவங்களை முழுமையாக இந்த உடலை எரிக்கிறது மூலமாக அந்த உடல் எரிஞ்சு முடிஞ்சிடணும். இந்த உடலை எடுத்து இத்தனை வருஷம் வாழ்ந்த அந்த ஆன்மா இருக்குல்ல, அந்த சோல் வந்து இதுல இருந்து விடைபெற்று மொத்தமா போய் அவங்களுடைய முன்னோர்கள்ட்ட கலக்கணும். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எல்லா இடத்துலையும் வெவ்வேறு விதமாக ஸ்டோரி சொன்னாலுமே நம்பிக்கை இதுதான். அந்த உடல் அழிக்கப்பட வேண்டியது, அந்த உடல் அழியப்பட வேண்டியது, அந்த உடல் அழிவுக்காகவே வந்தது, அழிஞ்சிருச்சு. ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா இருக்குல்லையா, அது கடத்தப்படும், உன்னுடைய முன்னோர்களை நோக்கி நகரும், அது சொர்க்கத்தை நோக்கி நகரணும் அப்படின்றதுக்காண்டி. இதுல சில அந்த காயின் வைக்கிற பழக்கம் இல்லையா, அது என்னன்னு சொல்லிக்கிறேன். இந்த காயின் வைக்கிற பழக்கம் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கும் நம்ம பழகிறோம், அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரோமை பொறுத்த வரைக்கும், கிரீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த காயின் நெத்தியில வைக்கிறோம் இல்லையா, 2 கண்ணில் வைப்பாங்க, இல்லை வாயில வைப்பாங்க. அந்த காயின் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க அந்த நுழைவாயில நுழையும் போது, இங்கே அந்த சொர்க்கத்தின் நுழைவாயில் நுழையும் போது அங்கே ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு உரிய காணிக்கை செலுத்தணும். அந்த காணிக்கை நாங்களே செலுத்தி அனுப்புறோம், இந்த சோல் அதுக்குள்ள அளவு அனுமதிங்க. இது எல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், மனுஷனுடைய கேலி கிண்டெல்லாம் கிடையவே கிடையாது. மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைகிறான், அவனா நம்பப்படுது, அவன் நம்பின ஒரு விஷயத்தை தீவிரம் நம்புறான், அதன் வழியாக அவனுக்கு ஒரு சமய சடங்குகள் உருவாகும். இதை ஆன்மீக தேடல் இருக்கக்கூடிய சுகி சிவம் அவர்களை எப்படி புரிஞ்சுக்க முடியல எனக்கு தெரியல. நான் சொல்றது அறிவியல். இப்ப இதை சொல்லிட்டோமா, உடனே எங்கேருந்து வருவாங்க? அப்பயும் பாருங்க, எரிக்கிற பழக்கம் அங்கேருந்து வந்துச்சு அப்படின்வாங்க. இங்கேயும் அதே தான் இருந்துச்சு. ரஷ்யாவில் எரிக்கிற பழக்கம் இன்னைக்கும் இருக்கு. ரஷ்யாவுடைய பூர்வ குடிகள் ஃபுல்லாக எரிக்க தான் செய்வாங்க பிணங்களை. இப்போ என்ன சொல்ல வரீங்க, ரஷ்யாவிலேருந்து எல்லாம் வந்து சொல்லிடுமா? இது ஒரு முட்டாள்தனமான பேச்சு. மனிதன் நாடோடியா தெரிஞ்சது 45,000 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் நாடோடியா தான் தெரிஞ்சான். 30,000 வருஷத்துக்கு முன்னாடி நகர்ந்துக்கிட்டு தான் இருந்தான். அவனுக்குன்னு ஒரு வீடுன்னு ஒன்று கட்டி செட்டிலாக இருக்கு இல்லையா, இந்த நாகரிக பரிணாமம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வர்றதே ஒரு 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவன் அதை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி பார்க்கும்போது எல்லாருமே நாடோடிகள் தான். இதில் என்ன மண்ணாங்கட்டி இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நிலம் எங்களோடதா, எந்த நிலத்துல நீ போய் புதைச்ச? சுகி சிவம் அவருடைய நிலத்துல வேற ஒருத்தவங்களை புதைக்கி விட்டுருவாரா? அப்ப நிலம் இல்லாதவன் புதைக்க முடியாதா? அவன் தூக்கி உள்ள போடுறத. இங்கே நிலச்சுமந்தார்கள் இருக்காங்களே, அவங்க கையில தான் 2% நிலச்சுமந்தார்கள் தான் ஒட்டுமொத்த நிலம் இருந்துச்சு. மற்ற எல்லா பேருக்கும் நிலமே கிடையாது. அவன் மற்றவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்க, எதையாவது பேசுறது. இது மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்த இறுதி சடங்கு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்குல்ல, இத நீங்க வெறுமா ஆப்ரஹாமிக் மதங்களான கிறிஸ்தவம், இஸ்லாம், அதுக்கப்புறம் யூதம் இருக்கு இல்லையா, இது சொல்றதுக்கு இல்லையா, இது மட்டும்தான் வரலாறு நினைச்சீங்கன்னா உங்களோட ஒரு முட்டாள் எவனுமே கிடையாது. இதுதான் சரியான போக்குன்னு நினைச்சீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இந்த பிலிப்பைன்ஸ் இருக்குல்ல, பிலிப்பினோ ட்ரெடிஷன், பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பெட்டியில கட்டி வச்சு மரத்தை தொங்க விட்டுருவாங்க. எது பிணத்தை, அவங்களோட முன்னோர்களை. அது எதுக்குன்னு போய் தேடி பாருங்களேன். அப்போ அதை கேள்வி பண்ணுவோமா? கொரியன்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பலாக்கி உருட்டி அவங்களுடைய வீட்டோட மத்தியில் வச்சிருவாங்க. அதாவது சின்ன சின்ன கல் மாதிரி ஆக்கிடுவாங்க. அது என்ன சொல்லுவீங்க? இது மாதிரி ஊர்ல ஏகப்பட்ட நாகரிகள் உண்டு, ஏகப்பட்ட நம்பிக்கைகள் உண்டு. இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுவோம். நம்ம ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை பார்க்குறோம். அது இனவாதமோ மொழிவாதமோ அது எதுலையும் பண்றோம். என்னன்னா, ஏதோ நமக்கு மட்டும்தான் நாகரிகம் பிறந்த மாதிரி, மற்றவெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறது, ஏதோ நம்ம மட்டும்தான் உயர்ந்தவன், மற்றவெல்லாம் ஏதோ தாழ்ந்தவன்ற மனப்போக்குல ஒரு ஜாதிய மனப்போக்கு ஆதிக்கம் எந்த அளவுக்கு மோசமானதோ, அதே ஆதிக்க மனப்பான்மையோட நீங்க எல்லாத்தையும் நீங்க மொழி வாரியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த இடத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தன்மை இல்லாம போகும். அதை மற்ற நபர்கள் செய்யறாங்க, ஓகே. சுகிசிவம் போன்ற ஆன்மீகவாதிகள் செய்ய முயற்சி பண்றாங்க. சுகிசிவம் அவர்கள் இனிமே ஆன்மீக பேச்சை நிறுத்திட்டு திமுகவுக்கு அல்லக்கை வேலை பார்க்கலாம். பதிவோட இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயத்தை எப்போதும் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. அது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் சொல்றேன். தூய இனவாதம், தூய மதவாதம், தூய ஜாதியவாதம், இல்லாட்டி தூய மொழிவாதம், இப்படின்னு தூயன்னு பேசுறாள்.
மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியில் எந்த தூய அப்படின்றதுக்கான வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச வரலாறு எப்படி பார்த்துருக்கேன்னா, நீ ஒரு பெயிண்டை எடுத்துக்கோங்க, கலர் கலராக பெயிண்ட் ஒரு கலர் எடுத்துக்கோங்க, ஒரு எல்லோ ஊற்றி விடுங்க, அதுக்கப்புறம் ரெட் அதுக்கு பக்கத்தில் ஊற்றி விடுங்க, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ ஊற்றி விடுங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 8 கலரை ஊற்றி விடுங்க. முடிவில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எல்லாமே கலந்து ஒரு மாதிரி இருக்குமா? நம்புங்க, ஜூஸ்ல ஆரம்பிச்சு ரோமன் கலாச்சாரத்தில் தொட்டு இந்த பாட்டு கொரியன்ல ஆரம்பிச்சு சைனீஸ்ல ஆரம்பிச்சு எல்லா பேருமே ஏதோ இடத்துல கனெக்ட் ஆகும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அப்படி தோன்றி நம்பிக்கை எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். மனிதனுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் நான் பார்த்துருக்கேன் ஒளிய. இவங்க சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் அப்படி இவங்கெல்லாம் இப்படி ஒரு தூய இனவாத போக்கு பேசுறாங்களே, அது ஒரு முட்டாள்தனமான பேச்சு, அறிவியலுக்கு பொருந்தவே பொருந்தாத பேச்சு.